சில நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, இந்த காரியத்தை நான் சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி வெளியே சொன்னால் தானே தெரியும். ஐயோ, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் வெளியே சொல்லிடாத, இதெல்லாம் அப்படியே நம்ம மறைச்சு வச்சுக்கணும், யாருக்கும் சொல்லிடக்கூடாது என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. இந்த காரியத்தை ஐயோ யாருக்காவது சொன்னாதான் பொறாமப்பட்டுருவாங்க, எல்லாரும் அப்படி இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்மை நாமே நினைத்து கொண்டிருப்பது உண்டு. என்னாகமம் 14 மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார், நான் இந்த ஜனங்களை இங்க வனாந்திரத்தில் அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே மோசே சொல்லுகிறார், ஐயோ ஆண்டவரே, நீ இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் இந்த ஜனங்களுக்கு நீர் என்னவெல்லாம் செய்து கொண்டு வருகிறீர், இந்த ஜனங்களோடு கூட நீர் வருகிறீர் என்பதை இந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கேட்டு இருக்கிறார்கள், அந்த ஜனங்களின் குடிகளுக்கும் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்களை போல அந்த நாட்களில் தொழில்நுட்பங்கள் எல்லாம் பெருகவில்லை. யாரோ ஒருவர் போய் தான் சொல்ல வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் எல்லாரும் அறிந்து வைத்திருந்தார்கள், இந்த தெய்வம் பார்வோனின் சேனையை செங்கடலில் அழித்தார், செங்கடல் ஊடாக பாதையை உண்டாக்கினார், கற்பாரில் இந்த தண்ணீர் புறப்பட பண்ணினார், இவர்களை மகிமையாய் வழி நடத்தி வருகிறார் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். இதுதான் நாம் அறிவிக்காமலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நாமும் நம்முடைய தேவனும் எப்படிப்பட்ட உறவில் வாழ்கிறோம் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் இதையெல்லாம் மறைத்து வைக்க முடியாது, இதெல்லாம் மறைவானது அல்ல. அதுவும் இந்த தொழில்நுட்பம் மிகுந்த காலத்துல இன்னும் அதிகமா எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது. ஆமென்.